ஏதோ உனக்கு கூடவா இன்னைக்கு கப்பு? ஆமாப்பா, 2 பிரைஸ், கப்பு ஷீல்டு. என்ன ராஜா சிரிக்கிற? உன் தம்பி போய் சொல்றானா? அண்ணா, வீட்டுல அண்ணன் தம்பி 2 பேரும் பிரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம்னு சொன்னா அப்பா அம்மாக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். சிரிச்சு காரியத்தை கட்டுப்பியா? நீ தான் ஜெயிச்சேன்னு நான் சொல்ல தயாரு. ஆனா நாளைக்கு பேப்பர்ல பார்த்தா உண்டு வெளியாயிடுச்சு. அதானே, நானும் இத்தனை வருஷ காலமா பார்த்துட்டு தானே வர்றேன். எதுக்கு எடுத்தாலும் உன் தம்பி கடைசியில இருப்பான். இவன் கப்தாவையா நான் நம்புவேன். அப்படி ஒண்ணு இல்ல, இப்படிப்பட்ட புள்ளதான் ஒரு நாளைக்கு திடீர்னு பெரிய ஆள் ஆயிடுவான். அப்பா, கல்கத்தாவில இருந்து விளையாட்டு போட்டியில கலந்து கொள்ள சொல்லி எனக்கு அழைப்பு வந்து. அப்படியா? போயிட்டு வா. அண்ணானே, நானும் வரேன். அப்பா சம்மதிச்சா எனக்கு ஒண்ணு ஆட்சேபனை இல்லை. அப்பா அப்பா அவசியம் போகணுமா? ஆமாப்பா. உங்க அம்மா கிட்ட கேளு. மாமா போயிட்டு வாங்கப்பா. கல்கட்டால வந்து இப்படி படம்னு தரையில எழுதி விட்டான். அந்த டாக்ஸி வாரால வந்ததானே, ஒரு செகண்ட் கண்ணை மூடினானா கிராஸ் பண்ணி தொலைச்சிருக்கலாம். இப்படி சாச்சிருமாண்ணா? ஐயா, வீட்டுல யார் இருக்கா? சாந்தி. சாந்தியா? சாந்தியம்மா, சாந்தியம்மா. உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றியா? ஏன்? இது உங்க அப்பா தானே? ஆமாங்க. இப்படி தாங்க அடிக்கடி குடிச்சிட்டு எங்கேயாவது விழுந்து கிடப்பாரு. யாராவது கொண்டு வந்து வீட்டுல போடுவாங்க. உடனே நீங்க நன்றி சொல்லுவீங்க. என்ன இது டெய்லி நடக்கிற சீன் போல் இருக்கு. சரி சரி, டாக்ஸிக்கார கோச்சு போறவா போலாம். கேட்கவே கஷ்டமா இருக்கு. நீ வரமாட்டே, எனக்கு தெரியுமே. வெளியூர்ல வந்து ஒரு தமிழ் குடும்பத்தை பார்த்தா நீ சும்மா வருவியா? 1 மணி நேரம் உட்கார்ந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அப்புறம் என்ன வருவேன்? பாரு, வெளியே வெயிட்டிங் ஏறுதோ இல்லையோ, அந்த ஆளு கோவம் ஏறிட்டே இருக்கும். பாரு, ஒன்னும் தெரியாத மாதிரி படுத்து கிடக்குறது. மட்காடை நச்சு விட்டாரு. நான் வரேன், அங்க சமாதானம் சொல்றேன். நிக்கிறீங்களே. தம்பி, என்னை பத்தி நினைச்சா எனக்கே அவமானமா இருக்கு. நான் என்ன செய்வேன்? உயிருக்கு உயிராயிருந்த என் சம்சாரம் என்னை விட்டு போன பிறகு கவலையை மறந்து நான் உயிரோடு இருக்க இந்த குடிதான் எனக்கு உதவி செய்வேன். செல்லமா வளர்த்த என் கண்ணு ராவா பகலா ரத்தம் சிந்த உழைச்சி அப்ப உயிரை எப்படியோ காப்பாத்து. எனக்கு ஒரு கஷ்டம், இங்க பேசாம படுங்க. எனக்கு எத்தனையோ புது பாடத்தை சொல்ல ஆரம்பிச்சு இருக்கலாம், வேற என்ன செய்யறது?
ஏழைங்களோட துயரமும் சேர்ந்தே பிறகு அதை போக்க முடியாதப்போ அந்த துன்பத்தை அன்பாவும் இன்பமாவும் மாத்திக்கிட்டாதானே மன நிம்மதியாவது கிடைக்கும் எங்களுக்கு. 1000 கோடி செல்வத்தை நிறைச்சு வச்சிருக்கு உன் அகத்தூய்மை. உன் புறத்தன்மை ஏழ்மையா இருந்தாலும் உன்னை போல ஒரு நல்ல பெண்ணை எந்த தீமையும் எதுவும் செய்யாது. பேசிட்டே இருந்துட்டேன், இருங்க காஃபி கொண்டு வரேன். அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் வேண்டாம். அப்பாவுக்கு ஏதாவது ஆகாரம் சந்தர்ப்பம் கிடைச்சா மறுபடியும் நான் வந்து பார்க்கிறேன். வணக்கம். வரேன். வணக்கம். Welcome to everybody. Sports of Calcutta starts now. என்ன சார் இது? நாங்க தமிழ் பண்ணுங்க, எங்களுக்கே கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்றீங்களே. தமிழ் பெண்களா? ஆமா சார். எஸ் சார். இதுல நிறுத்தி ஆகணும். நல்லா கொடுங்க சார். நான் அவருடைய பிரதர், பேர் பாலு. நான் வந்து அட்ரஸோட ஆர்டர் போட்டோம். வேண்டாம் சார். பேர் என்ன குழந்தை? பாலு. சரிங்க. உங்க தம்பியா? உங்க தங்கையா? ஆமா, என் பேர் ரமா, அவ பேர் உமா. This is my father. மிஸ்டர் பீமா? No, Mr. G.R. பிள்ளை. மிஸ்டர் ராஜா, நான் பாலு. How do you do? அப்படி. மிஸ்டர் ராஜா, உன்னுடைய வெற்றி தமிழர்களுக்கே பெரும் வெற்றி. நன்றி. உங்களை எங்க இனம், எங்க உறவுன்னு சொன்னா எங்களுக்கு எவ்வளவு மதிப்பு தெரியுங்களா? சந்தேகம் என்ன, தமிழருக்கு தமிழர் உறவுதான். பலே, உங்க பரந்த நோக்கம் ரொம்ப உயர்ந்தது. நன்றி. ப்ளீஸ் 1 minute. நீங்க ஒரு நாளைக்கு எங்க வீட்டுக்கு சாப்பிட வரணும். ஏன் நாளைக்கே வர்றோமே? சாரி, மன்னிக்கிறேன். இதுதான் தமிழர் பண்பா?
என்ன இது நேரடி தாக்குதலா இருக்கு? ரொம்ப துணிச்சல்காரங்க போல இருக்கு. ரொம்ப ஸ்பீடு. இல்லை சில்லி. வெரி குட். உங்க சிஸ்டர் நம்ம டைப் போல இருக்கு. ரொம்ப சாது. இருங்க இருங்க, நான் பெரிய மனுஷன் ஆர்டர் பண்றேன். நாளைக்கே நீங்க 2 பேரும் நம்ம வீட்டுக்கு சாப்பாடு போறணும். அண்ணே ஒபே ஆர்டர். ஐயோ இதுல இவ்வளவு பேரா? ஆட்டோகிராஃப்க்கு கூட்ட சேர்ந்தா குறைஞ்ச 10 பேரா சம்பாதிப்பேன். அடே இது ஒரு ஞாபகம் இருக்கணும். கொண்டாங்கண்ணே. இதாங்க அட்ரஸ். நாளைக்கு அவசியம் வாங்க. கண்டிப்பா. அண்ணா அதை இப்படி கொடுங்க. கார்டை கொடுங்க, மறந்துடுவீங்க. நீங்களும் இதே அட்ரஸ்ல தான் இருக்கீங்களா? ஆமா. ஹலோ, யாரு வீட்டுல? பார்த்து முடிஞ்சு போச்சா? பரவாயில்ல, வெயிட் பண்ணுவோம். யாராவது வந்தா எழுப்பு. சாந்தி, நீங்க இங்க? இங்கதான் வேலைக்கு இருக்கு. யாரும் விருந்தாளி வர்றதான்னு சொன்னாங்க. நீங்க தானா? இருக்கோம். இருக்குமா? நாங்க தான். வாங்க 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 வாங்க. ஹலோ, ப்ளீஸ் பி சீட்டட். நன்றி. அப்பாவுக்கு எத்தனை பிள்ளைங்க? 2 பிள்ளைங்க, நானும் பாலு. உங்களுக்கு 2 பொண்ணுங்க, ராமா, உமா. சொந்த ஊர் இது? தஞ்சாவூர் முத்துப்பேட்டைங்க. முத்துப்பேட்டையா? எனக்கு தெரியுமே. அங்கேதான் என் தூரத்து உறவு ஆத்ம சிநேகிதன் சண்முகம்ல கூட இருக்கான். எங்க அப்பா பேரு கூட சண்முகம்ல. ஏழைகளுடைய பிள்ளைங்களா நீங்க? ஆமாங்க. என்ன அதிசயம்? இது என்னங்க அதிசயம்? படம் நடி பால் விழுந்துருக்கு. பாத்தியா தம்பி, வீதி நம்ம எல்லாரையும் எங்க கொண்டாந்து விட்டுச்சுன்னு? சோத்துல கொண்டாந்து விட்டுருக்குங்க. வாழ என்ன புத்தாராமா? பெண் என்ன சொல்லுது? பெண்களை ஆண்கள் அடக்கி ஆள விடக்கூடாது. அதுதான் இதனுடைய முக்கிய கருத்து. சாப்பாடு ரெடிங்க. சாப்பிட்டதும் மாடியில இருக்க ஏர் கண்டிஷன் ரூம் இவங்க தங்குறதுக்கு வசதி. வேண்டாங்க, நாங்க ஹோட்டலே தங்கிக்கிறோம். ஓடுறதாவது எங்களை எல்லாம் அவமானப்படுத்தணும்னு வைக்கிறியா? இல்லைங்க, நாங்க இங்கே தங்கிக்கிறோம். ஏதாவது பேசல தந்தி அடிச்சு உங்க ஒப்பனை வர வச்சிருவீங்க. ஆமா வேணாங்க, எங்களுக்கு ஃப்ரீடமே இருக்காது. என் பிறந்த நாள் வேற வருது தெரியுமா? நீ எப்போ பிறந்த? எங்க அம்மா பெத்தனிக்கு. கேள்வியை பாரு, சில்லி. எதுக்கு எடுத்தாலும் சில்லி தானா? உன்னை சில்லி ராமான்னு கூப்பிட்டாங்க. வாங்க சாப்பிட போ. இதுதான் பொட்டானிக்கல் கார்டன். இது ஹூக்லி ரிவர். இதுதான் விக்டோரியா மெமோரியல் ஹால். வெள்ளக்காரவங்க ஆட்சியில கட்டினது. இதுதான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வீடு. தாய்நாட்டை காக்க பிரிட்டிஷார் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு இங்கிருந்துதான் வெளிநாடு சென்றார். இதுதான் தக்கோரியா லேக். ஆமா, Joker. Hello, Rama. Hello. Friends, meet Mr. Raja, a very good sportsman from Madras State, and our family friend too. Mr. Joker, romba jolly type. How do you do? Fine. Miss Sundari, my best friend. Glad to meet you. வணக்கம். வணக்கம். The countryman brother, old type. Hello, Rama. Hello. Good evening. Good evening. Meet my friend Mr. Raja, a good sportsman. Miss Mary. Hello. Miss Rekha. Hello. ரொம்ப கூச்சப்படுறீங்க. வெளியூர் தானே, கொஞ்சம் ஃப்ரீயா பழகலாமே. இயற்கை குணத்தை எப்படி மாற்ற முடியும்? குணத்தை கொஞ்சம் மாத்திங்க ப்ளீஸ். வாங்க போலாம். Come on. Come on, let's play. வாங்க ஆடலாம். வாங்க.
நீ ஆடி முடிச்சிட்டு வா, நான் போறேன். ஐ எம் சாரி ஃப்ரெண்ட்ஸ். ராமா ஆடினா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. உட்கார்ற. இத கேளுங்க டாடி. என் லேடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கை குலுக்க வந்தா இவர் கையெடுத்து கும்பிட ஆரம்பிச்சிட்டாரு. என்ன பாடு? அப்புறம் என்ன, அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரமாவை அரக்கண்டால பார்த்து சிரிச்சாங்க. அதையும் கவனிச்சீங்களா? அதை விட எனக்கு வேற வேலை. உங்களால எனக்கு எவ்வளவு விஷயம் பாருங்க. இனிமேலாவது அந்த இடத்துக்கெல்லாம் என்ன கூட்டு போனாங்க, அதுதான் உனக்கு நல்லது. உண்மையில தாமா தவறு. நீ ஜாடையா, அது தப்பு, கும்பிடுறது நாகரிகம் சொல்லிருக்கோம். சொல்றது என்ன டாடி, செய்து காட்டினேன். அப்படியா? எப்படி அது? எல்லா ஆண்கள்கிட்டயும் நானே கை கொடுத்தேன். வருவாரு. நல்ல ஐடியா. எந்த உங்க அண்ணன் குணத்தை மாத்தல. குணம் மாறலதான், ஆனா மனசு மாறி. கைகளை
கொஞ்சம் என்பாரோ கத்தை கழிக்கும் காதலில் அதுதான் இளமை என்பாரோ மாலை இரவாகும் மங்கை உறவாகும் கதை முடிவாகும் இன்னும் கொஞ்சம் வேண்டும் என்றும் விடும் வேணும் பருவத்தில் கொஞ்சம் உருவத்தில் கொஞ்சம் பெண்ணுக்கு அழகு பார்த்தது கொஞ்சம் பழக்கத்தில் கொஞ்சம் ஆளுக்கு ஆசை வரும்